அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் மை சேனல். இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீக்கெண்ட் வந்துருச்சு. அதாவது இந்த வாரம் காய்கறி கடைக்கு போகிறோம், சந்தைக்கு போகிறோம். இந்த வாரம் வந்து என்னென்ன ரேட்டில் என்னென்ன காய்கறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த காய்கறி விலை வந்து வீக் மாறும், 4 நாள் மாறும். இன்றைக்கி ஒரு ரேட்டில் இருக்கும், மறுநாள் காலையில் ஒரு ரேட்டில் இருக்கும். கண்டிப்பாக கூட குறைச்ச ஒரு 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா அந்த மாதிரி கொஞ்சம் கூட குறைச்ச அந்த மாதிரி இருக்கும் விலைவாசி. சந்தையில் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எல்லா காய்கறியுமே இருக்கும் அந்த இடத்துல பொதுவான. அதை தவிர்த்து ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸு, அது வந்து நம்மளுக்கு புது அனுபவமாக இருக்கும். நம்ம காய்கறி கடையில் போனாலும் ஒரு சில காய்கறி வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும், ஒரு சில காய்கறி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி சந்தையில் வாங்கும்போது கிராமத்துலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க, அதுதான் மெயினானது. கிராமத்துலேருந்து அவங்க சொந்தமாக எல்லா காய்கறியுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஒரு கடைக்கு விலை மட்டும் ஒரு 10 ரூபா, 5 ரூபா மாறுபடும். நம்ம வந்து ஸ்டார்டிங்கே எடுத்துகிட்டு வாங்காமல் ஒரு கடையாக நம்ம வந்து கொஞ்சம் காய்கறி நல்லா பார்த்துட்டு நம்ம ரேட்டு விசாரிச்சுட்டு வாங்கிக்கலாம். எல்லா காய்கறியுமே அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கருவாடுலாம் விற்கும், எல்லா கருவாடுமே அங்கே விற்கும். ஃப்ரூட்ஸும் அங்கே விற்கும். சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படி கூட நம்ம காய்கறி வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒரு புது அனுபவமாக இருக்கும். நம்ம வீட்டில் ஜாஸ்தி பேர் இருக்காங்க, கூட்டு குடும்பம் இல்லை ஜாஸ்தி பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது இங்கே வந்து நம்ம வந்து காய்கறி வாங்கி நம்ம வந்து சாப்பிட்லாம். இப்போ வந்து காய்கறி வந்து அதிகமாக சாப்பிட்றது நல்லது. இப்போ ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா டெய்லி வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். அதனாலேயே நான் வந்து வெஜிடபிள்ஸ் எப்போதுமே நிறைய வெஜிடபிள்ஸ் தான் வந்து சொதக்காய் எடுக்கிறியா கேட்குற வேலை இல்லை. என்ன வேலை? 60 ரூபா. வெங்காயம் தாத்தா 80 ரூபா. அது கிலோ 80 ரூபா. தக்காளி 30 ரூபா கிலோ. கிலோ 30 ரூபாவா? வெங்காயம் வந்து 2.5 கிலோ இருக்கும், 100 ரூபா. சோளக்கட்டு வாங்கலாமா? மாங்காய்லாம் என்ன விலை? ஒட்டு மாங்காய் கிலோ 30 ரூபாவா? அரை கிலோ 40 ரூபா. கிலோ மாம்பழம்லாம் இல்லைல்ல? அரை கிலோ 40 ரூபா. கேரட்டு அரை கிலோ 60 ரூபா. அரை கிலோ 60 ரூபாவா? கேரட்டு எல்லாம் விலைவாசி இல்லை, ஒரு வாரத்துலேயே விலைவாசி கூடி பாருங்க. எல்லாமே ஐ டாப்பு பிடிச்ச எல்லா விலையும். தேங்காய்லாம் என்ன விலை? தேங்காய் வந்து 2 50 ரூபான்னு எடுத்துக்கலாம். 2.50 ரூபா. இந்த பீட்ரூட் மட்டும் கொடுங்க, 1 கிலோ கொடுங்க. 1 கிலோ போடவா? அரை கிலோ 40 ரூபான்னு சொன்னீங்க. கிலோ எவ்வளோ சொன்னீங்க? 80 ரூபாடா. கேரட் என்ன விலை? 1/4 கிலோ 30 ரூபா. ஒரு மழை பாருங்க, அதெல்லாம் கேட்க முடியாது. அதெல்லாம் ஒண்ணு மாதிரி இல்லை. தம்பி அவன்
வாழைப்பூ வாங்கவா? வாழைப்பூ வடை சொல்லலாம். 20 ரூபாய் விட்டு போகலாம். இது என்ன மாம்பழம்? எல்லாம் ஒன்று தாங்க, நல்ல சுத்தமாக இருக்குது. சரி 2 கிலோ 100 ரூபாவா? சரி கொடுங்க. இது ரெண்டுமே கலந்து தரீங்களா? எடுத்துக்கலாம். ₹100 2 கிலோ. இல்லை முக்கால் பழத்துக்கு வந்து நீங்கள் நாளைக்கெல்லாம் சாப்பிட்றப்ப பாமாயிடும். இன்னொன்று வைங்க. கையை பிடிங்க. காசு இல்ல, நான் அடுத்த நாள் பார்ப்பேன். 80 ரூபாவா? நம்ம வாங்க கொடுத்தா பேர் ரொம்ப வாங்க விலை கொடுத்து கொஞ்சமாக இருக்கும். இது 500 ரூபா இல்லை போகுது. 1.5 கிலோ 100 ரூபாவா? ரைட்டு வரவா? இல்லை ஒன்றுமே இல்லை. பதிவாகுது. கேரட் என்ன விலைக்கா? 1/4 கிலோ 20 ரூபா. கேரட்டா? இது பீட்ரூட்டு? பீட்ரூட்டு அரை கிலோ 40 ரூபா. இது ஒரு அரை கிலோ கொடுங்க. எவ்வளோ வருது? 80 ரூபா. சரி கொடுங்க. வெண்டைக்காய் என்ன விலை? 1/4 கிலோ அரை கிலோ 20 ரூபா. 1 கிலோ கொடுங்க. எப்போதும் இவங்க கடையில் தான் 1 கிலோ வெண்டைக்காய் வாங்குறது. 1 கிலோ 20. வெள்ளாறு 1.50. வெள்ளாறு 1.50. அந்த தாத்தாட்ட போய் வாங்கிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட்ல உட்காந்துருக்காருல. 1.5 கிலோ 1/4 கிலோ நெல்லிக்காய் கொடுங்க. 1/4 கிலோ நெல்லிக்காய் மட்டும் கொடுங்க. தக்காளிலாம் என்ன விலை தம்பி? தக்காளி என்ன விலை? 2 கிலோ 50 ரூபாவா? தக்காளி இஞ்சி என்ன விலை? 1/4 கிலோ இது 80 ரூபா. அது 40 ரூபாவா? இது ஒரு 1/4 கிலோ கொடுங்க. இந்த இஞ்சி பீட்ரூட் அரை கிலோ 20 ரூபா. முள்ளங்கி 1/4 கிலோ 30 ரூபா. என்ன வந்து கேட்குறியா? இங்கே பாரு, நீ என்னிட்ட வாங்கிட்டு வச்சுக்கலாம். சாப்பாட்டில் கொஞ்சமாக போடுறது தான் அவ்வளோ விலை. 20 ரூபா ஒரு கட்டு. 50 1.5 கிலோ 100, 2.5 கிலோ 100, 1.5 கிலோ 60, 2.5 கிலோ 100. போன வாரம் ஏன் வரல? காய்கறி போஸ்டா ரெண்டு போன வாரம் இல்லைங்க தாத்தா
தாத்தா எல்லாம் ஏன் போன வாரம் வரலன்ட்டு போதும். ஏன் போன வாரம் வரல? சரி சரி. பஸ் விட்டுருவான் வண்டியில், என் வண்டி இல்லை பாரு. என்ன ஊர் நீங்கள்? அம்மா எடுத்துப்பா. அம்மா சத்திரமா? வண்டி போலீஸ்ல நாளைக்கு தான் எடுக்கிறேன். வண்டி இல்லாத காரணத்தால் தாத்தால் வரவில்லை. முதல்ல இவர் கடை தானே இருக்கும். ஆமாம், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே இந்த தாத்தா கடை தான் நல்லாயிருக்கும் காய்கறி. ஆனால் கடைசியாக தான் இந்த தாத்தாட்ட வந்து வாங்குறது. டீத்தர் 60, மாவு 30. என்ன விலை கருது? நாட்டு சோளம் என்ன விலை? 6 கருது 50 ரூபாவா? சரி கொடுங்க. உரிச்சு தரீங்களா? எவ்வளோ? 6 கருது 50 ரூபாவா? பரவாயில்ல, ஒர்த்து தான். ஓகே. ஆரம்பிக்கலாங்களா?